2000 கிலோமீட்டர் கடந்து நான் இங்கே வந்திருக்கிறேன். आप सबको देखने के लिए मैं 2000 किलोमीटर पार करके आया हूं. சமூக நீதி, மதச்சார்பின்மை ஆகியவற்றோட அடையாளம் அவர். सामाजिक न्याय और धर्मनिरपेक्षता यही लालू प्रसाद यादव जी की पहचान है. பீகார் என்றாலே மரியாதைக்குரிய லாலு பிரசாத் யாதவ் அவர்கள்தான் எல்லோருக்கும் நினைவுக்கு வருவார். बिहार के नाम आते ही हमें माननीय लालू प्रसाद यादव जी याद आते हैं. தலைவர் கலைஞர் அவர்களும் லாலு அவர்களும் மிக நெருக்கமான நண்பர்களாக இருந்தார்கள். हमारे नेता कलंजर करुणानिधि जी और लालू जी बहुत घनिष्ठ मित्र रहे. எத்தனையோ வழக்குகள் மிரட்டல்கள் வந்தாலும் பாஜகவுக்கு பயப்படாம அரசியல் செஞ்ச காரணத்தினால இந்தியாவோட மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள் ஒருத்தரா உயர்ந்து நிற்கிறார் லாலு பிரசாத் அவர்கள். कितने ही मुकदमे और धमकियां आई, लेकिन भाजपा से डरे बिना राजनीति करने के कारण लालू प्रसाद जी भारत के सबसे बड़े राजनीतिक नेताओं में एक बनकर खड़े हैं. அவருடைய வழித்தடத்துல அப்பாவுக்கு தப்பாது பிறந்த பிள்ளையா உழைச்சுக்கிட்டு இருக்கிறார் தேஜஸ்வி அவர்கள். और उनके पक्षिणों पर उनके योगी पुत्र श्री तेजस्वी जी ने संघर्ष कर रहे हैं. கடந்த ஒரு மாத காலமா இந்தியாவே பீகாரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. पिछले एक महीने से पूरा भारत केवल बिहार को देख रहा है. இதுதான் பீகார் மக்களுடைய பலம், ராகுல் காந்தியுடைய பலம், தேஜஸ்வியுடைய பலம். यही बिहार की ताकत है, यही राहुल गांधी जी की ताकत है, यही तेजस्वी जी की ताकत है. இந்தியாவோட ஜனநாயகத்திற்கு ஆபத்து வரும்போதெல்லாம் அதுக்கான போர்க்குரலை பீகார் எழுப்பி இருக்கு. இதுதான் வரலாறு. जब भी भारत के लोकतंत्र पर खतरा आया, उसका बिगुल बिहार ने ही फूंदा. यही इतिहास है. லோக்நாயக் ஜெயபிரகாஷ் நாராயண் அவர்கள் ஜனநாயகத்தின் குரலை, சோசியலிசத்தின் குரலை எதிரொலித்தார். அதுக்காகத்தான் மக்கள் சக்தியை அவர் திரட்டினார். लोकनायक जयप्रकाश नारायण ने लोकतंत्र की आवाज, समाजवाद की आवाज गुंजाई और जनता की शक्ति को संगठित किया. அந்த பணியை தான் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களும் தம்பி தேஜஸ்வி அவர்களும் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. वही कार्य मेरे प्रिय भाई राहुल गांधी जी और छोटे भाई तेजस्वी जी यहाँ कर रहे हैं. இவங்க போராடலாம் மக்கள் கடல் மாதிரி திரண்டு வராங்க. जहाँ भी वो जाते हैं वहाँ जनता सागर की तरह उमड़ आती है. அதுலயும் தேஜஸ்வி அவர்கள் கார் ஓட்ட அதுல ராகுல் காந்தி பயணம் செஞ்ச காட்சியை பார்த்தேன். ஏன் மோட்டார் சைக்கிள் பயணத்தை நான் பார்த்தேன். मैंने वो दृश्य देखा जब तेजस्वी जी गाड़ी चला रहे थे और राहुल गांधी जी उसमें यात्रा कर रहे थे. और क्यों मैं बाइक यात्रा भी मैं नहीं देखी. உங்களுடைய நட்பு அரசியல் மட்டும் கிடையாது, ரெண்டு உடன்பிறப்புகளுடைய நட்பு. आपकी मित्रता केवल राजनीतिक मित्रता नहीं है, ये दो भाइयों की दोस्ती है. ஜனநாயகத்தை காக்க, மக்கள் நலனுக்காக நீங்க ஒண்ணு சேர்ந்திருக்கீங்க. जनता की कल्याण और लोकतंत्र की रक्षा के लिए आप एकजुट हुए हैं. பீகார் எலெக்ஷன்ல உங்களுக்கு வெற்றி தர போறது இந்த நட்பு தான். यही मित्रता आपको बिहार चुनाव में जीत दिलाने वाली है. பாஜகவோட துரோக அரசியல் தோற்க போகுது.
தேர்தலுக்கு முன்னாடியே உங்களுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. भाजपा की विश्वासघाती राजनीति हारने वाली है। चुनाव से पहले ही आपकी जीत पक्की हो गई है। அதனாலதான் இந்த வெற்றியை தடுக்க பார்க்கறாங்க. इसीलिए वो इस जीत को रोकने चाहते हैं। நியாயமா முறைப்படி வாக்குப்பதிவு நடந்தா பாஜக கூட்டணி தோத்துடும்னு மக்களான உங்களை வாக்களிக்க விடாம தடுக்கிறாங்க. अगर निष्पक्ष और सही तरीके से मतदान हुआ तो भाजपा गठबंधन हार जाएगा। इसलिए जनता को मतदान से रोकने का षड्यंत्र रचा जा रहा है। தேர்தல் ஆணையத்தை கீ கொடுத்தா ஆடுற பொம்மையா மாத்திட்டாங்க. चुनाव आयोग को वो रिमोट से चलने वाली कठपुतली बना चुके हैं। 65 லட்சம் பீகார் மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கினது ஜனநாயக படுகொலை. 65 लाख बिहार वासियों को मतदाता सूची से हटाना लोकतंत्र की हत्या है। சொந்த மண்ணில பிறந்து வாழ்ந்த மக்களை வாக்காளர் பட்டியலிருந்து நீக்கிறதை விட பயங்கரவாதம் இருக்க முடியுமா? अपने ही जन्मभूमि में जहां लोग रहते हैं उन्हें मतदाता सूची से हटाना क्या ये आतंकवाद से भी खतरनाक नहीं है? எல்லா அடையாள அட்டைகளை வச்சிருந்தாலும் அவங்கள அட்ரஸ் இல்லாதவர்கள் போல ஆக்குறது அழித்தொழிப்பு தானே. सभी पहचान पत्र होने के बावजूद उन्हें पता नहीं है ऐसा दिखाना क्या ये विनाश नहीं है? சகோதரர்கள் ராகுலும் தேஜஸ்வியும் பெறப்போற வெற்றியை தடுக்க முடியாத பாஜக கொல்லைப்புற வழியா இந்த வேலையை பார்க்குது. मेरे भाइयों, राहुल जी और तेजस्वी जी की जीत को रोक ना पाने वाली भाजपा अब गुप्त रास्तों से ये काम कर रही है। இதுக்கு எதிரா என்னோட சகோதரர்கள் முன்னெடுத்துள்ள இந்த போராட்டத்தை வாழ்த்துறதுக்காகத்தான் நான் இங்க வந்திருக்கிறேன். इसी अन्याय के खिलाफ मेरे भाइयों ने जो आंदोलन छेड़ा है उसे समर्थन देने के लिए मैं तमिलनाडु से आया हूं। அதுலயும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்கள் தேர்தல் ஆணையத்தோட வாக்கு திருட்டு மோசடிகளையும் அம்பலப்படுத்திட்டு இருக்காரு. இதுக்கு தேர்தல் ஆணையத்தால முறையான ஒரு பதிலை கூட சொல்ல முடியல. विशेषकर राहुल गांधी जी ने चुनाव आयोग की धांधलियों और वोट चोरी को उजागर किया है। ஆனா इसका जवाब तक चुनाव आयोग नहीं दे पाया। ஆனா ராகுல் காந்தி அவர்கள் உறுதிமொழி பத்திரம் தாக்கல் செய்யணும், மன்னிப்பு கேட்கணும்னு தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் சொல்லுகிறார். लेकिन मुख्य चुनाव आयुक्त ज्ञानेश कुमार कहते हैं कि राहुल गांधी जी को शपथ पत्र दाखिल करना चाहिए, माफी मांगनी चाहिए। இந்த மிரட்டலுக்கெல்லாம் ராகுல் காந்தி பயப்படுவாரா? क्या राहुल गांधी ऐसा डरने वाले हैं? ராகுல் காந்தியோட வார்த்தைகள்லையும் கண்கள்லையும் எப்பவும் பயம் இருக்காது. राहुल गांधी जी की आंखों में और शब्दों में कभी डर नहीं होता। ராகுல் காந்தி அவரை பொறுத்த வரைக்கும் சும்மா அரசியலுக்காக மேடைகளுக்காக பேசுறவர் கிடையாது. தான் பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் மிகுந்த கவனத்தோடு பேசுறவர் அவர். वो केवल राजनीति या मंच के लिए नहीं बोलते, जो भी कहते हैं बहुत सोच समझकर कहते हैं। இப்போ ஏன் பாஜக அவர் மேல பாயிறாங்கன்னா, आज भाजपा उन पर इसलिए टूट पड़ी है। பாஜக தேர்தலை எப்படி கேலி கூத்தாக்கிடுச்சுன்னு ராகுல் காந்தி வெளிச்சம் போட்டு காட்டிட்டார். அந்த ஆத்திரத்துல பாஜக அவர் மேல பாயிறாங்க. क्योंकि उन्होंने दिखा दिया भाजपा ने चुनाव को कैसे मजाक बना दिया है, इसलिए उन पर भाजपा टूट पड़ी है। மக்களுடைய வாக்குரிமையை பறிக்கிற பாஜக அதிகாரத்தை மக்கள் நிச்சயமாக பறிப்பாங்க. அதைத்தான் பீகார்ல இப்ப கூடி இருக்கக்கூடிய இந்த கூட்டம் எடுத்து காட்டுகிறது. लोगों के मताधिकार को छीनने वाली भाजपा की सत्ता को जनता जरूर छीन लेगी। यही
देश ये भीड़ दे रही है। 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கான அடித்தளத்தை இங்க இருக்கக்கூடிய பாட்னாவில் தான் விதைச்சோம். எங்களுக்கு சமமான அரசியல் எதிரிகள் இல்லை, எதிர்கட்சிகள் ஒன்று சேர மாட்டாங்கன்னு நினைச்ச பாஜகவோட கர்வத்தை தகர்த்த இடம்தான் இந்த பீகார். 2024 लोकसभा चुनाव के लिए इंडिया गठबंधन की नींव हमने यहां पाटना में डाली। भाजपा को लगा था विपक्षी पार्टियां कभी एकजुट नहीं होगी, उस घमंड को बिहार ने तोड़ा। 400 இடமுறை கனவு கண்டவங்கள 240 அடக்கினது இந்தியா கூட்டணி. 400 सीटों का सपना देखने वालों को 240 में समेट दिया इंडिया गठबंधन ने। மெஜாரிட்டியில் ஆட்டப்பட்டவங்க மைனாரிட்டி ஆகிட்டாங்க. மக்கள் சக்திக்கு முன்னாடி எப்படிப்பட்ட சர்வாதிகாரியை மண்டியிட்டு தான் ஆகணும்னு மீண்டும் பீகார் நிரூபிக்கணும். बहुमत के ढिंडोरा पीटने वाले अल्पमत में बदल गए। जनता की ताकत के आगे हर तानाशाह को झुकना ही पड़ता है। ये फिर एक बार बिहार साबित करना है। அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்களே, நீங்கள் இன்னைக்கு இந்தியாவுக்கான வழக்கறிஞரா இருக்கீங்க. मेरे प्रिय भाई राहुल गांधी जी आज अब भारत के वकील हैं। உங்களால இந்திய மக்களுக்கு நீதி கிடைக்கும், இந்தியாவில் ஜனநாயகம் தழைக்கும். आपके कारण भारत के लोगों को न्याय मिलेगा, भारत में लोकतंत्र फूले फलेगा। மக்கள் சக்திக்கு இணையானது எதுவும் இல்லைன்னு சகோதரர் தேஜஸ்வி காட்டிக்கிட்டு இருக்காரு. मेरे भाई तेजस्वी ने दिखा दिया है कि जनता की ताकत से बड़ा कुछ नहीं है। நீங்க 2 பேரும் பீகார்ல பெறப்போற வெற்றி தான் இந்தியா கூட்டணியோட அடுத்தடுத்த வெற்றிகளுக்கு அடித்தளமாக அமைய போகிறது. आप दोनों को बिहार में मिलने वाली जीत इंडिया गठबंधन की आगे की जीतों की नींव रखेगी। பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன். நன்றி, வணக்கம். बिहार विधानसभा चुनाव में आप जीतने के बाद होने वाली सभा में भी मैं भाग लूंगा। धन्यवाद, नमस्कार।